பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, பயப்படாதே, நீ காத்திருக்கிற காரியம் ஆச்சரியமாய் நடக்கும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு காத்திருப்பு, நெடுங்காலமா வருஷ கணக்கா காத்திருக்கிற காரியங்கள் ஆச்சரியமா நிச்சயமா நடக்க போகுது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த ஆச்சரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இப்ப நம்ம பைபிள்ல ஒன்று ராஜாக்கள் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம எடுத்து படிக்கும் போது, இந்த காரியம் என்னாலே வாய்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் வருஷ கணக்கு நடக்காம இருக்கா? திருமண தடைகள், அதாவது நீங்க வயசு போயிட்டே இருக்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில திருமண காரியம் எனக்கு வாய்க்கலையே, இன்னும் எத்தனை வருஷம்தான் காத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருமண காரியங்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் உங்க திருமண வாழ்க்கைய வாய்க்க பண்ணுவாரு. அது ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அதே போல கர்ப்பத்தின் கனிக்காக திருமணம் முடிந்து வருஷ கணக்கா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்து நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனிய ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதே போல இது நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலின் நிமித்தமாக சீக்கிரம் தொடங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டும் எப்படியோ தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாவர், அது தடைகள் ஏற்பட்டு போயிருக்கா? அந்த தடைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால அகற்ற முடியும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாத காரியம் எதுவும் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரால செய்ய முடியும். கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வுகளை ஆண்டவர் செய்ய போறாரு. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடை நீங்கி உங்க வாழ்க்கையில நீங்களே ஆச்சரியப்படும்படியான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமா செய்து முடிப்பாரு. இப்போ சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஏதோ ஒரு காரியங்கள் நெடு நாட்களாக நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்திருந்த காரியத்துல அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. என்னால் செய்ய முடியாத காரியம் உண்டோ அப்படின்னு சொன்னீங்கப்பா. உங்களால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்வீர் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க காத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் நல்ல முறையில நடக்கும். கர்த்தர் அதிசயம் செய்வார் உங்க வாழ்க்கையில. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.